ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் மசாலா வறுத்தரைச்சி ரொம்பவே சுவையான ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை வறுத்தெடுக்கலாம். ஒரு கடாயை சுடு பண்ணிக்கோங்க. கடாய் சுடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சுடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது சூடாகிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதே கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவலையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காவை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா சூடார வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை கருக விடாமல் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மசாலாவும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போது இந்த குக்கரை மூடி மிதமான தீயில் ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியாச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.